எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு. வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன், பாண்டியராஜன் சார் பையன், இந்த டேக்லைன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு டைம்ல என்னடா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்ப பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிடுறாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை. சாம் 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 சாம்னு சொன்னாங்க. ஹிட் ஃபிலிம்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பொதுவா ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்துல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. அதுல தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டா எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான் அவர் சொல்றாரு, அவர் ட்ரஸ்ட் பண்றாரு, நல்லதா இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டா பண்ணேன். அதை வந்து ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ் அந்த மூக்குத்தி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும், அதே போல நான் இந்த ஃபிலிம் பண்றதுக்கு காரணம் டைரக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க, அவங்கள நான் கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணேன். எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, அவங்கள நான் முழுசா ட்ரஸ்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அவங்களுக்கு என்னை இன்ட்ரோ பண்ண பிஆர்ஓ குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய விஷஸ். இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்சஸ் ஃபிலிம் ஆக்குன மக்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. சக்சஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன், பேப்பரில் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இந்த மேடையில் நானும் ஒரு பாட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 2006 என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபர்ஸ்ட் டே வந்து ரோகிணி தேட்டரில் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு. வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன், பாண்டியராஜன் சார் பையன், இந்த டேக்லைன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு டைம்ல என்னடா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்ப பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிடுறாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை. சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ சாமன் சொன்னோன்னே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல், விசில் சத்தம், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொல்ற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆக்டரா நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு. இருங்க, நான் வந்து ஃபோன் எழுதிருக்கேன், எதுவும் மறக்காம இருக்கு. இல்லப்பா எப்பா. ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சார் பத்தி சொன்னோம். ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மெட்ராஸ் படத்துல இருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய படங்கள்ல முயற்சித்தேன், பட் நடக்கல. இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலியமா அது நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எங்க டைரக்டர் ஜெயக்குமார் சார் பத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா, சாந்தனு என்னோட நண்பன், அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட நடக்குது, நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் சொன்னது அவர் தான். அவர் மூலியமா தான் எனக்கு இந்த படத்துல ஐ வென்ட் டு தி ஃபிலிம். ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம்ன்றாங்க. இது வந்து சந்தோஷமா இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கான காரணம் வந்து நான் சொல்ற கவிதைக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தியேட்டர்ல. குறிப்பா எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ, இதெல்லாம் வந்து தியேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசிச்சாங்க.
இது காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான். ஏன்னா சார் நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன், இவங்க எழுதின அந்த கண்டென்ட்டை நான் சொன்னதால அப்படி ரிசீவ் ஆச்சு. சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, ட்விட்டர்ல ரீட்வீட் பண்ணியிருந்தாரு நான் போட்டதை, நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பத்தி சொல்றது ரொம்ப அபூர்வம்ட்டு. சார் நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை சார், நீங்க உங்களோட எழுத்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் நாங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் பிரபாண்ணா. அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் இங்க இல்ல, கோவிந்த் பசந்தா சார். இன்னைக்கு வந்து இந்த சக்சஸ் எல்லாரும் என்ஜாய் பண்றோம், ரசிக்கிறோம். பட் இந்த படத்தை பத்தி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் பசந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரயிலின் ஒலிகள் இந்த பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஹூக்கா இருந்துச்சு படத்துக்குள்ள எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு. அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி. அடுத்து எங்க டைரக்டர் ஜெயக்குமார் சார் பத்தி சொல்லணும். அசோக் கூட ஒரு மேடையில சொன்னேன், அவரை பத்தி சொல்லணும்னா முரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம். அவரு ரொம்ப பியூர் அட் ஹார்ட். ரஞ்சித் சார் சொன்னாரு, டே அவன் திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுருவான்டா, எப்படி அவங்க எல்லாம் திட்டுறானா அப்படின்னாரு. சார் நீங்க சொல்லிதான் சார் அப்படி ஒரு கேரக்டர் எங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தை மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணாரு சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வன். உண்மையிலே சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அவரை ஒரே வயசு தான், பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்துல இருந்தோமோ இல்லையோ நாங்க பழகும் போது இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ அசோக். ஏன்னா ஒரு வாட்டியும் நடிக்கும் போது இப்போ இது என்னாலும் கொண்டாடுறோம், சந்தோஷமா இருக்கு. பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான். ஒரு வாட்டி ஒரு சீன் நடிச்சு படத்துல ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச போதும், மச்சான் அவசரப்படாத, இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பிரேக் கிடைக்கும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, என்னை நம்புன்னு சொன்னான். ஸோ தேங்க்ஸ் அசோக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது, அவனை பத்தி மட்டும் யோசிக்க மாட்டான், கூட இருக்க ஆக்டர்ஸ் பத்தி யோசிப்பான். ஸோ இது எல்லாரும் பண்றாங்கன்னு தெரியல. தேங்க்யூ, தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. அடுத்து மற்ற நடிகர் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். அடுத்து எங்க அம்மா நடிச்ச லிசி மேடம், அப்புறம் திவ்யா. அம்மா அவங்கள பத்தி சொல்லணும். உண்மையிலேயே எங்களுக்கு நடிக்கும் போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்துவானோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மா நடிச்ச லிசி மேடம், அப்புறம் குமரவேல் சார், அப்புறம் எங்க டீம் நிறைய பேர் இருக்காங்க. தருண், சுதா, தாமு, சரகோபன், சாரி நந்தகோபால், சாரி. ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி. நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன், சாரி கைஸ் யாராவது மறந்துட்டா. அப்புறம் கீர்த்தி பத்தி சொல்லணும். நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்துல நிறைய கிடைச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பொண்டாட்டியே கிடைச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துல த்ரூவ்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணாரு. எப்படி ஒரு ஒரு ஸ்டண்ட்டுக்கு ஒரு சாங்க்கு ஒரு கொரியோகிராஃபரோ, ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோ, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னால அவர் வந்து ஒரு பெரிய பாட்டா இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ த்ரூ. அடுத்து எடிட்டர், எங்க படத்தோட எடிட்டர் தாங்க ஸ்ட்ரென்த். நிறைய பேர் படம் முடிச்சுட்டு வந்து படம் சூப்பரா இருக்கு, டயலாக் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முதல் தடவை எடிட்டிங்காக அவ்வளோ கமெண்ட்ஸுங்க இந்த படத்துக்கு. இது யாரும் எதிர்பார்க்கல. ஒர்க் பண்ற எங்களுக்கு தெரிஞ்சும் அவரும் சொன்னார், அசோக் எப்படி ஷூட் பண்ணும்போது சொன்னாரோ, படம் முடிச்சுட்டு விஷுவல்ஸ்லாம் பார்த்து அவர் சொன்னாரு. ஸோ செல்வா சார் தேங்க்யூ, எங்க இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோச்சா நடிச்ச பாலாஜி பிரசாத், அவர் ஹீஸ் லைக் மை பிரதர், என்னோட நேபர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் உங்க மேலே கோபமாக இருக்காங்க. தேங்க்யூ. எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டேன்னா ஓகே. ஸோ மக்களே தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் முக்கியமாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி, லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ், கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்னதான் நாங்கள் நடித்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ஒரு பெரிய பார்ட் இந்த படத்தில். ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நல்ல படமாக தான் இருக்கும்ட்டு. இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ். பிறகு எனக்குள்ள ஒரு தாட் வந்தது, ரஞ்சித்துகளுக்கும் ராஜேஷ்குமான நட்பு தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித் ராஜேஷும்
வரலாறு முழுக்க நண்பர்களாகவே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இந்திய நிலம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ரஞ்சித்துகளும் ராஜேஷ்களும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் அவர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியை, அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அரக்கோணம் நம்மளுடைய சொந்த ஊரை பத்தி நம்ம சொந்த ஊர்ல எடுக்கப்படுகிற ஒரு திரைப்படம், ஊர்ல நடக்கிற ஒரு கதைன்னு எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது இயல்பாகவே. ஆனா பொதுவாகவே எனக்கே தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்கு. அரக்கோணம் அப்படின்னாலே அது ஒரு ரவுடிசம் இருக்கும், இல்ல கேங்ஸ்டரிசம் இருக்கும், அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து. ஆனா உண்மையிலே நான் அப்படியான எந்த விஷயமும் பார்த்ததில்லை. அரக்கோணம் முழுக்க நான் பார்த்தது உழைக்கும் மக்களை தான் பார்த்திருக்கிறேன், அம்பேத்கரியவாதிகளை பார்த்திருக்கிறேன். அரக்கோணம் முழுக்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஊர். எந்த போனாலும் இனிமே உலகம் முழுக்க சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அரக்கோணம் அப்படின்னா அதுக்கான மிகச்சிறந்த அடையாளமா ப்ளூ ஸ்டார் அப்படின்னு இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஜெய்யனோட இந்த திரைப்படத்துல பாடல்கள் எழுதுவதற்கான அனுபவங்கள் உண்மையில ரொம்ப ஸ்பெஷலானது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு டைரக்டரோட போய் உட்காந்து பாட்டு எழுதும் பொழுது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துனே இருக்கும். அவங்க என்ன ரெக்வயர் பண்றாங்கன்னு நமக்கு புரியுதா, அவங்க சொல்ல வர்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துனே இருக்கும். ஆனா ஜெய்யனை நம்ம கிட்ட இருந்து தான் அதை ஸ்டார்டே பண்ணுவார். ஸோ கம்போஸ் பண்ணும்போது கோவிந்த் அவர்களோட நானும் ஜெய்யனும் உட்காந்து 3 பேரும் பேசி உரையாடி பாடல்களை உருவாக்குவோம். இந்த ஒட்டுமொத்த ஆல்பமும் அப்படி உருவாக்கி ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டே இருப்பாரு. ட்ரெயின்ல போயிட்டே இருப்போம், பாடல்களை கேட்டு போயிட்டு வந்துட்டே இருப்போம். ஒவ்வொரு முறையும் பாடல்களை அவரை ரசிச்சாரு. இந்த ப்ராசஸ் வழியா ஆஸ் அ ஆர்டிஸ்டா நானும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த படத்துல ஒரு பாடல் மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது. உண்மையிலே இந்த வாய்ப்பின் மூலமா ஒரு ஆர்டிஸ்டா இன்னும் நிறைய நான் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டாருடைய வெற்றி அது மக்களுடைய வெற்றி, சமத்துவத்துக்கான வெற்றி, அம்பேத்கருடைய வெற்றின்னு நான் நம்புறேன். அதனால ப்ளூ ஸ்டார் படக்குழுவினர் மேடல் இருக்கிற எல்லாருமே எனக்கு படத்துல இருக்கிற கேரக்டர்ஸாவே ஃபீல் ஆகுறாங்க. அதுதான் அவர்களுடைய நடிப்பு திறமைக்கான அந்த வெற்றின்னு நான் நம்புறேன். நான் உண்மையிலே எல்லாருமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கதாநாயகன், கதாநாயகி உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த திரைப்படத்தில் பங்காற்றியதற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அதை இவ்வளோ தூரம் கொண்டாடி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரியும். எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வான்னு ஏஞ்சி வர தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் என் லைஃப்பில் இதுதான் முதல் தடவை. ஆக்சுவலாக ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த கலவரத்தில் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். என்னோட இயக்குனர் ஜெய்க்கு. அவர் புஷ் பண்ணது, என்னை சேலஞ்ச் பண்ணது, உங்களால் முடியுமான்னு கேட்டது, இன்னொரு டேக் கூட வாங்காமல் நான் முடிப்பேன் பாரு அப்படின்னு நான் சொன்னது. ஸோ ஜெய்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி, இவ்வளோ லேட்டாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு சாரி. அண்ட் இந்த படம் எனக்கு என் லைஃப்க்கு, என் கெரியருக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன். அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. அவ்வளோ மலைப்பாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீலம் ப்ரொடக்ஷன், ரஞ்சித் சருக்கு நன்றி, லெமன் லீஃப்க்கு நன்றி. அண்ட் இந்த படத்து மூலயமா எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் இமோஷ்னல் கனெக்ட்லாம் இருக்குது. ரந்து, சாமு கண்ணு. ஸோ தேங்க்யூ, பியூட்டிஃபுல், லவ் யூ கைஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எவ்வளோ நம்பிக்கையை விட எனக்கு கொடுத்த ஜெய்க்கு பெரிய நன்றி. இந்த ஸ்டேஜ் நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஸ்டேஜ் என் லைஃப்பில். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், இவங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி. ரஞ்சித் பிரதருக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். தேட்டரே திருவிழா கோலமாக இருக்குது. தேட்டர் விசிட் போகும்போது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ.